அன்பு நிறைந்த கடையநல்லூர் இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சம்ஸ் இப்ராஹிம் அவர்களுடைய கடையநல்லூர் புராணம் என்கிற இந்த சிறுகதை நூலினுடைய வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜனாப் சேயன் இப்ராஹிம் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், வரலாறுகளை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூக கொடையாளராக இருக்கக்கூடிய அவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நூலை வெளியிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர் திரைப்பட இயக்குனர் ஜனாப் மீரா கதிரவன் அவர்கள், அருமைக்குரிய அண்ணன் சேயான் இப்ராஹிம் அவர்கள் குறிப்பிட்டதை போல உங்களுடைய பகுதியிலே இருந்து ஒரு காத்திரமான திரைப்படத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர் தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு புதிய தடத்தை, ஒரு புதிய அறிமுகத்தை, புதிய ஒரு வாழ்வை சொல்லுகிற ஒரு வரலாற்றினுடைய துவக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் கொள்ளலாம். அதுபோல இந்த நூலை பற்றின ஒரு சிறப்புரை, அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அருமைக்குரிய நண்பர் VS முகமது அமீன், எனக்கு முன்னால் இந்த நூலை பற்றி பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிக்கந்தர் அவர்கள், ஹுசைன் அவர்கள் மற்றும் இந்த அரங்கத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய நண்பர் எழுத்தாளர் ரஹ்மத் ராஜகுமாரன் அவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலினுடைய ஆசிரியர் அருமைக்குரிய நண்பர் சம்ஸ் இப்ராஹிம் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் சலாமையும் நான் தெரிவித்துக் கொண்டு மிக குறைந்த நேரம் உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நான் ரொம்ப அழகா இருக்கு இந்த அரங்கமும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஞாயிறு போல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே அது உள்ளத்துக்குள்ள எப்படின்னா, உங்களை எல்லாம் பார்க்கும்போது முதல்ல நான் ரொம்ப சோர்வா வந்திருந்தப்போ உங்களை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், ரொம்பவும் அபூர்வம் இப்படியான ஒரு காட்சி தமிழகத்திலே பார்ப்பது. ஒரு புதிய ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய நூலை வெளியிடுவதும், அதற்கு ஒரு 10, 100, 200 இஸ்லாமியர்கள் ஒரு அவையிலே திரண்டிருப்பதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகத்தான் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கூட்டம் கூட்டுவதோ அல்லது ஒரு 10, 25 பேரை நாம் ஒருங்கிணைப்பதோ என்பது கூட சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் ஒரு 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை ஒரு அரங்கிலே ஒன்று சேர்ப்பது என்பது மிகவும் அபூர்வமான ஒரு விஷயமாக பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த இலக்கியம், இந்த இலக்கிய கழகம் அவற்றை அழகாக செய்திருக்கிறது. இந்த அரங்கம் கூட பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக சிறப்பாக இருக்கிறார். உங்களுடைய பகுதியிலே இருந்து ஒரு நண்பர் ரொம்ப மென்மையாக புரட்சியாளருடைய ஒரு பட்டியலிலே சேர்ந்திருக்கிறார். முதலில் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பதுமே ஒரு புரட்சியாளருக்கான கொள்கையோடித்தான் நாம் பார்க்க முடியும். அதுவும் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருந்து ஒருவர் எழுத வருகிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஒரு புரட்சியாளராகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு பொதுவாக எழுதுகிறவர்களை எங்கேனும் ஒரு பக்கத்திலே இருந்து தாக்குதலுக்குள்ளாகிற பட்சத்தில் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருந்து எழுதுகிற பொழுது எல்லா புறங்களிலிருந்து தாக்கப்படக்கூடிய சாத்தியம் உண்டு. இவைகளை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் ஒருவர் இந்த ஜோதியிலே கலக்கிறார் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். அவங்களுடைய 2 ஆசிரியர்களும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கதைகளையும் அவங்க நல்லா சொல்லி தந்தாச்சு. அதனால இனி நீங்க புத்தகத்தை வாங்கி அந்த ஆசிரியருடைய உரையிலிருந்து நீங்க படிச்சுக்கலாம். அதனால அந்த கதையை பற்றி நாம பேசுறதுக்கு இது நீங்க படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது நமக்கு. நீங்க பேசுகிற பொழுது நாம் சில பேர்களை குறிப்பிடுகிறோம். ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது இஸ்லாமிய சிறுகதைகளுக்கு. அது 1-2 கால வரலாறு இல்லை, ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அதில் மிகப்பெரிய துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் யாருக்கும் தெரியாது. அவர்கள் யாரும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்களுக்கு அதன் மீது எந்த அக்கறையும் இல்லை. 1952 ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த திருப்பத்தூர் நூர் முகமது என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் 8 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பை வெளியிட்டார். அநேகமாக அந்த இஸ்லாமிய சிறுகதைகளை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய கதை முதல் கதையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் 1942 அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கிறார். அவர் 52 அவர் முதல் தொகுப்பு அவருடைய கதை வருகிற பொழுது நான் பிறந்திருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த அவையிலே உட்கார்ந்து அவரை பற்றி பேசுகிறோம். அதே சமகாலத்தில் அந்த 52, 40களிலே எழுதியவர்கள் அல்லது வாழ்ந்தவர்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நூர் முகமதை பற்றி நமக்கு தெரியும். நூர் முகமதை பற்றி பேசுவதற்கு நம்மிடம் விஷயம் இருக்கிறது. அவர் எழுதிய ஒரு சிறுகதை,
சம்மதமா என்று ஒரு சிறுகதை எழுதியிருந்தார். அந்த முத கதையே புரட்சி கதை தான். அந்த இஸ்லாமியர்களுடைய திருமணம் நடைபெறுகிற பொழுது பெண் அங்க இருக்க மாட்டாங்க. பெண் நிக்காஹ் மேடை, அந்த ஒரு சைவத்தில் ஒரு நண்பர்கள் கூட ஒரு கவிதை எழுதியிருந்தார். அவர்கள் கூடி நிக்காஹ் செய்கிறார்கள், பிறகு எங்களோடு குடும்பம் நடத்துகிறார்கள் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு நண்பர். ஏன்னா நம்முடைய அந்த நிக்காஹ் மேடைகள்ல அல்லது இந்த விஷயங்கள் ஆண்கள் கூடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண் சம்மதம், பெண் அங்க உட்கார்ந்து போறாங்க. ஒரு பெண்ணிடம் சம்மதம் கேட்பார்கள். அது யாரோ ஒரு தடவை கேட்பாங்க, சும்மா ஃபார்மாலிட்டி கேட்பாங்களா இருக்கு. நம்ம அது ஓகே, எல்லாரும் பேசி வச்சு நடக்கிற விஷயம் தானே. அப்ப போய் அப்ப அதுக்கு பிறகு அந்த நேரத்துல போய் சம்மதம் கேட்கறதுக்கு என்ன, எல்லாம் பேசி காடெல்லாம் அடிச்சு தானே கல்யாணம் நடக்குது. அந்த அம்மாட்ட போய் சம்மதம் கேட்கும் போது அந்த அம்மா சம்மதம் இல்லைன்னு சொல்லிடும். இதுதான் கதை, அந்த கல்யாணம் நிக்குது. அது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட கதை இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் இன்றைக்கு அந்த கதையை உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு சமூகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம திரும்ப நம்ம பேசும்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, கவிஞர்கள் பொய்யர்கள், அவர்களுக்கு கேடுதான். நீ ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, தொழுகையாளிகளே உங்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதுவும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. கவிஞர்களுக்கு பேசினது மாதிரி தொழுகையாளிகளையும் பற்றி பேசியிருக்கிறது. ஆனா அது என்னன்னா, அதுக்கு அடுத்தால ஒரு விளக்கம் சொல்லுது. எப்படியான தொழுகையாளிகளுக்கு, பகட்டாக தொழுகிறவர்களுக்கு இல்லையா, அது முறையா செய்யாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டெபினிஷன் அது மேல வைக்கும். அப்ப இவைகள் எல்லாவற்றையும் நாம் நுணுக்கி ஆராய வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. ஏன் கதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட திரும்ப பேசுவதற்கு கதைகள் தான் இருக்கிறது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனுடைய ஒரு கதை தான் நம்மிடம் இருக்கிறது. ரொம்ப காத்திரமான ஒரு கலை வடிவம். எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா இருக்கிறது, பீர் முகமது வலியுல்லாவுடைய ஒரு தர்கா இருக்கிறது. கிட்டத்தட்ட 350-400 வருடங்களுக்கு முந்தையது. தமிழிலே 18,000 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த 18,000 பாடல்களிலே கிட்டத்தட்ட 12,000 பாடல்கள் அச்சு வடிவிலே இருக்கிறது. நாம பேசுறோம். ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவர், எழுதி வைத்த ஒருவரை இன்றும் கொண்டாடுகிறோம், நாம் பேசுகிறோம். அதுக்கு அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த வேறு யாரையும் நமக்கு தெரியாது, வேற யாரை பற்றிய குறிப்பும் நம்மிடம் இல்லை. அப்ப இந்த சமூகத்துக்குள்ள திரும்ப கிடைக்கக்கூடிய ஆவணங்கள், திரும்ப நாம் பேசப்படக்கூடிய, எடுத்து கையாளப்படக்கூடியவைகள் எல்லாம் கதைகளாக இருக்கிறது. கதைகள் அதனுடைய மிக காத்திரமான முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதான் நம்ம சமூகத்துல திரும்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப கதை கற்பனை அப்படின்னா ஒரு தரால ஒரு கற்பனை செய்ய முடியாது. கற்பனை எங்க இருந்து வரும்? நம்ம நிறைய பேர் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல இயற்கை காட்சி, நல்ல அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல அமர்ந்து ரொம்ப யோசிச்சு அப்படியே ஒரு பெரிய ஒரு இது பண்ணி அந்த மாதிரிலாம் அப்படி அல்ல. அன்றாட வாழ்க்கைக்குள்ளால் ஒரு அவதானங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள். மிக கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நல்ல படைப்புகள் உருவாகும். நீங்க சொல்லக்கூடிய எந்த சொபிஸ்டிகேட்டடான நிலைகளில் இருந்தும் ஒரு படைப்பு உருவாகுவதில்லை. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு நெருக்கடிக்குள்ளாக இருந்து ஒரு படைப்புகள், ஒரு கவிதை அல்லது ஒரு கதை என்பது உருவாகி வருகிறது. அவைதான் எழுதப்படும். அது நம்ம அந்த அவங்கள்ட்ட கேட்டாதான், அதை எழுதக்கூடியவங்ககிட்ட அது மாதிரியான ஒரு உரையாடலை நாம் நிகழ்த்துகிற பொழுதுதான் அவற்றை நாம் சுவீகரித்துக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க ஷம்ஸ் இப்ராஹிம் ஒரு 10 கதை எழுதியிருக்காரு. அந்த 10 கதை உங்களுடைய சிந்தனையை திறக்கும் அல்லது உங்களுடைய அறிவை வளர்த்தும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த 10 கதையை படிங்க நீங்க. அது ஒண்ணு நம்முடைய அறிவையெல்லாம் வளர்க்கிறதுக்கோ அல்லது சிந்தனையை திறக்கிறதோ ஒரு கதையினுடைய வேலையே கிடையாது. அது அறிவு வளர்க்கிற, சிந்தனை திறக்கிறதுக்கெல்லாம் வேறு நிறைய இடங்கள் இருக்குது. எதுதான் நம்முடைய அறிவை வளர்த்திருக்கிறது, எதுதான் நம்முடைய சிந்தனை வளர்த்திருக்கிறது? இல்ல, இந்த கதை உங்களுக்கு ஒரு வாழ்வை தருகிறது. இந்த கதை நான் 10 கதை படிச்சு ரொம்ப மிக அற்புதமாக நான் மகிழ்ந்தேன். இந்த நூல் வெளியீட்டு விழா, இந்த விஷயம், இவைகளிலே பங்கேற்பதோ அல்லது நூலை பற்றின முன்பு ஒரு முறை படித்தது அல்லது இப்போது 2-3 நாட்களுக்கு முன்னால் படித்தவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த கதைகளை நான் புரிந்து கொண்டவை என்னவென்று சொன்னால், அது தமிழுக்கு ஒரு புதிய பகுதியை அறிமுகப்படுத்துகிறது. அப்போ இந்த புதிய பகுதிகள் அறிமுகமாகிற பொழுதுதான் ஒரு மொத்த வடிவம் ஜனநாயகமாகும். அந்த மொத்த வடிவத்தை ஜனநாயகப்படுத்துவதற்கு நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பங்கை ஷம்ஸ் இப்ராஹிம் இந்த நூலின் மூலமாக அந்த மொத்த வடிவத்துக்குள் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப இது போல கதை இருக்கானா இருக்கும், இது போல கதை இருக்கும். இது போல வாழ்க்கை வேறு பிரதேசங்களில் இருக்கும் என்று சொன்னால் வேறு பிரதேசங்களில் இருக்கும். ஆனால் உங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த வாழ்வை, அந்த மொழியை, அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய நுண் பண்பாடுகளை யார் இந்த பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்றால், அந்த வேலையை உங்களுடைய சார்பாக நின்று ஷம்ஸ் இப்ராஹிம் சேர்த்திருக்கிறார். அதற்காக நீங்கள் அவரை பாராட்ட வேண்டும், கொண்டாட வேண்டும். அவ இந்த கதை இப்ப இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பொதுவாக நீங்க நிறைய கதை படிச்சிருப்பீங்க, இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கதை படிச்சிருப்போம்.
நீங்க துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் பெரும்பாலும் வாசிக்கக்கூடிய கதைகள் எல்லாம் செய்யப்பட்ட கதைகள் நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெகுஜன இதழ்களிலே இருந்து உங்களுக்கு அவ்வாறான கதைகள் தான் கிடைக்கிறது. அவர்கள் செய்கிறார்கள் அந்த கதையை. செய்யப்படக்கூடிய கதைகளை நீங்கள் வாசிக்கக்கூடிய காரணத்தினால் அது கற்பனை, நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படி. நீங்கள் வாழ்விலிருந்து எடுக்கப்படக்கூடிய கதைகளை வாசிக்க வேண்டும். வாழ்விலிருந்து நீங்கள் எடுக்கப்படக்கூடிய கதைகள் அப்பளுக்கு இல்லாமல் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நபிகிட்ட வந்து ரொம்ப இனிப்பான தருணங்களை பற்றி பேசுகிற பொழுது அவர் இந்த பதுக்கள், அந்த பது அரபிகள் வந்து இந்த வட்டார வழக்குகளில் சொல்லும் போது அப்படி அந்த அவ்வளோ மகரந்தமாக அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கூட சாதாரணமாக அந்த மொழிகளை கேட்கும்போது சந்தோஷம், அந்த வழக்குகளை வந்து நம்ம படிக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். சில மனிதர்களோடு உரையாடும் போது அது நமக்கு புரியுது புரியல ரெண்டாவது விஷயம், ஆனால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போ எங்கள் பகுதியில் சில பேர்கிட்ட வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, அல்லது மேலப்பாளையத்தில் ஒருத்தட்ட நம்ம பேசணும் அப்படின்னா, அசானெல்லாம் மேலப்பாளையத்தில் டிஎஸ்எம் அசானெல்லாம் வேற ஒன்றும் வேண்டாம், அவர் கருத்தை சொல்ல வேண்டாம், அவர் கொஞ்ச நேரம் பேசினா அந்த பேச்சை நம்ம கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். அந்த மொழி ஒரு மனிதர்கள்ட்ட பேசும்போது அந்த வழக்கு மொழிகள் அணிகலன் போல அங்காங்கே பரவி கிடக்கிறது. அவைகளை சூடிக்கொள்கிற பொழுது அவற்றை பார்ப்பதிலே ஒரு இன்பம் கிடைப்பதை போல அவற்றை கேட்பதிலே ஒரு அற்புதமான இன்பம் நமக்கு உண்டு. அப்படியான ஒரு வடிவமாகவும் இந்த நூலை நாம் பார்க்க முடியும். 10 கதை இருக்கு. அவர் வந்து என்னுடைய கவர்னர் பத்தா சிறுகதை நூல் வருகிற பொழுதும் 10 கதை தான் அதில் வச்சிருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட வந்து நான் நூர் முகமதுடைய கதை நோப்பது நான் பிறந்திருக்கல அப்படின்னு சொல்றது போல அப்போ ஒரு சின்ன குழந்தையாக இருந்திருப்பார். காலம் வந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எனக்கு இதில் இருக்கக்கூடிய சில மொழிகளெல்லாம் படிக்கும்போது இந்த கதையை நீங்க பாருங்க, நீங்க திரும்ப படிங்க. இந்த கதை எங்கேயுமே துவங்கவில்லை, இந்த கதை எங்கேயும் முற்று பெறவில்லை. இவருடைய கதை வந்து ஒரு கதை தொடங்கவும் இல்லை முடியவும் இல்லை. அவர் ரஜினிஷை பற்றி அவருடைய சீடர்கள் சொல்லும் போது பகவான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அவர் வந்தார் பிறகு இந்த பூமிக்கு வந்தார் பிறகு சென்றார் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த கதைகள் சம்ஸ் இப்ராஹிமுடைய இந்த கதைகள் துவங்கவும் இல்லை முடியவும் இல்லை. அது ஒரு அந்தரத்தில் இருக்கிறது. ஒரு அந்தரத்தில் ஒரு கதை நிற்கலாமானா நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கதையினுடைய விஷயமா இருக்கு. நீங்க இந்த ஏதாவது ஒரு கதையை அவர் எங்கேயா முடிச்சு பினிஷ் பண்ணியிருக்காரானா இல்லை. கதைகள் முற்று பெறுவதில்லை, ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. இப்போ அதை நம்ம இன்னைக்கு சினிமாவுடைய வடிவங்களில் பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லா சினிமாக்களுமே வந்து அடுத்த ஒரு பாட்டு தொடங்குறதுக்கான விஷயங்களோடு தான் சினிமாக்களை பிடிக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு பகுதி அந்த படத்தில் இன்னொரு கதை தொடரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி, எத்தனை சினிமாவானாலும் தொடரும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. அந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் சிலது 300-400 தாண்டி போயிட்டு இருக்கு அந்த தொடர்கதை போல. அப்போ முற்று பெறுவதில்லை, கதைகள் முற்று பெறுவதில்லை, மானிட சமூகம் உயிர்கள் முற்று பெறுவதில்லை, அந்த அந்த படைப்புகளும் அது போல முற்று பெறுவதில்லை. அப்ப இங்க இவருடைய கதைகள் துவங்குது, முற்று பெறாது. அவங்க எல்லாரும் கதை சொல்லிட்டாங்க. அந்த அந்த ட்ரெயின் விபத்துல ஒரு ஆட்கள் பேசக்கூடியது அவ்வளவு இடத்துலயும் அந்த மொழிகள், நான் அந்த மொழிகளை வந்து அவருக்கு அந்த பேசும்போது சில இடங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறது. அதாவது என்னன்னா அந்த நூலை இனி வாசிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க இந்த புத்தகத்தை சம்ஸ் இப்ராஹிமுடைய புத்தகத்தை நீங்க கடன்னு வாசிச்சிட வேண்டாம், ஒரு கதை போல வாசிச்சிட வேண்டாம். ஒரு வரியை படியுங்கள், ஒரு வரியை படித்து விட்டு அதை காட்சியாக பாருங்கள். நீங்க இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காலையில் எழுந்ததும் வாப்பாவிற்கு சாயா போடுவதில் ஆரம்பமாகிறது உம்மாவின் விடியல். அவர் இனி கவிஞர் இனி ஆக வேண்டியதில்லை, அவர் இப்போது கவிஞர் அவருக்குள்ளதான் இருக்கிறார். அப்போ நீங்க இங்க இருந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடியலை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பாருங்க. நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த நூல் முழுவதும் அது பயன்படுத்தி இருக்கக்கூடிய மொழி. எனக்கு அந்த கந்தல் கதைகள்லாம் நான் படிச்சுட்டு ஒரு 2 பேர் நீங்க வந்து அப்படி ஒரு லைஃப், ஒரு 2 மனிதர்கள். அவன் வந்து ஆலிம்சா சைக்கிள்ல வந்து ஹசரத்துக்கு சைக்கிள்ல காத்தை திறந்து விடுவான், இன்னொரு குறுக்கு பாதையில இருந்து அஸ்லாம் அலைக்கும் ரஸ்தத்துக்கு அப்படி சொல்லிட்டு போவான். அவனு முடியுது. அவர் சைக்கிளை காத்துல அவன் சைக்கிளை தள்ளிட்டு போகும்போது பார்த்து ஹேன்னு ஒரு பக்கத்துல சிரிப்பான், இன்னொரு பக்கத்துல ஓடி வந்து அவர் எதிராக வந்து சலாம் சொல்லிட்டு நல்ல பிள்ளை போல சலாம் சொல்லிட்டு போவான். இது ஒரு அர்த்தத்தில் பார்த்தா என்னடா கிருத்திரிமி வேலைகள் செய்யறா அப்படிங்கிற ஒரு லைஃப். நீங்க வந்து மனிதன் அந்தந்த பருவங்களில் எப்படியா இருக்காரு. 2 பேர் ஒரு டூயல் கேரக்டர், மித்தின்னு ஒன்று, மம்மதப்பா 2 பேர். அவன் 2 பேருடைய ஒரு பெருவாழ்வு. அவன் சின்ன வயசுல இருந்து 2 பேருக்கும் அவர் ஒற்றுமைகள்லாம் சொல்லிட்டே வருவார். 2 பேருமே 9ஆம் கிளாஸுக்கு மேல போனதில்லை. ஒருத்தன் மாறி மாறி வாடுறவனா இருக்கிறான். இந்த கதைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 3வது கதையில இருக்கக்கூடிய ஒரு காட்சி 7வது இதுல கதையாகவே ஆயிருக்கும்.
நீங்க இந்த மீட்டினுடைய பிரச்சனையில வந்து கதல் கதைகள்ல வரக்கூடிய கதையில அவன் அட்டக்குளத்துல வாத்த பிடிச்சி கறி வச்சுட்டாங்கிறதுக்காக ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுவே பின்னாடி ஒரு கதை முழுமையான கதையாகவும் மாறும். அவன் இப்படி சுத்தி அவங்க 2 பேரும் அவன் என்னெல்லாம் பண்றானோ அதுக்கு போட்டியாக அந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு லைஃபாவே யோசிக்க முடியும். அவர் ஒரு காட்சி தன்மை உடையவர்கள், ஒன்றை காட்சியாக காணக்கூடியவர்கள், அந்த நெடுங்காட்சிக்குள் பயணிக்க முடியும். ரொம்ப அழகா இருக்கும். அவனுக்கு வந்து ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் ஒரு ஆட்டோ வாங்கி விட்டு அதில் படாத பாடுபட்டு அந்த ஆட்டோவில் போகும்போதே இவனுக்கு எப்படியாவது வந்து அந்த கத்தாருக்கு போயிடணும். திரும்பவும் அந்த குடும்பத்திலே இந்த பாலருவான் கத்தாருக்கு போய் அங்கே இருக்கவனை கிளப்பி விட்டுற கூடாதுங்கிற மாதிரி நேம்சம் வச்சுட்டு இருப்பாள். இவனுக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் இருக்கு அந்த வீட்டில். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிரும். எப்படியாவது அடுத்தது இவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான முயற்சி. இப்படி 2 பேருக்குள்ளாடி ஆனால் ஒரு இணை பிரியாத நண்பர்கள் எல்லா வகைகளையும். அந்த மதரசாயிலிருந்து தொடங்கி அப்படி வந்து அந்த ஊரினுடைய நிலம், மனிதர்கள், அவருடைய மொழி அப்படியே வந்து இவன் கடைசியில் பொழைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20,000 ரூபா நீ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குன்னு ஒரு 20,000 ரூபா கொடுக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு வீட்டில் வந்து வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜையும் வீட்டுக்குள்ளே போகுது. அப்புறம் பார்த்தா அவன் இதை ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. அப்போ அதில் குற்றச்சாட்டு ஒன்றுமே இல்லை. அதன் பிறகு அவர்கள் பேசிக்கொள்வதில்லை இல்லையா? நம்ம எவ்வளவோ மனிதர்கள் இப்படி கடந்து போயிடுறோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நீண்ட யாத்திரை கனவு இருக்கிறது. எல்லா மனுஷனுமே அந்த நீண்ட யாத்திரைக்குள் பயணிச்சிட்டாலும் இந்த உலகம் சிக்கலாக போயிடுது தானே. அப்போ அவர்கள் அந்த யாத்திரைக்குள் நிகழ்கிற வாழ்வியல் கூறுகள் எல்லாவற்றையும் பதிவு செய்வது தான் இந்த கதை. இந்த கதை வந்து வேற ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் முடிச்செல்லாம் ஒன்றும் தராது. வசந்த கால காதல் கதைகள்லேயே அப்படி தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பெத்துமாக்கள் சொன்ன கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேச முடியாது. இப்போ எழுதுனா எழுதிடலாம், நான் எல்லாம் கூட எழுதிடுவேன். இப்போ பேசினா நீங்கள் நிறைய பேர் சண்டைக்கு வருவீங்க, என்னடா இந்த சபையில் இதெல்லாம் பேசுகிறான்னு அப்படின்னு. பெத்துமாமார்கள் சொல்லக்கூடிய கதைகள் அவ்வளோ இனிப்பான கதைகள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. நினச்சி பார்க்க முடியாத கதைகளை நம்பவே முடியாது. ஆனால் நாம் கதைகளில் கொஞ்சம் தான் எழுதுகிறோம். நீங்கள் அதுதான் நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த இவங்களெல்லாம் இதெல்லாம் சொல்லப்படாது இல்லையா? நம்ம இயல்பாக ஒரு மனம் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு. ஏன் இங்கே ஒரு கேள்வி வந்துச்சு, இவ்வளவு எழுத்துறவன் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் படைக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்களே, ஏன் இவங்க கொண்டாடப்படவில்லை அப்படின்னா ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். வந்து இந்த 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 புரட்சியாளர்கள் மீது ஒரு பயம் இருக்கிறது. அப்போ அந்த பயம் தேவையில்லை. நீங்கள் திறந்து பேச பழகுங்கள். உங்களுடைய எழுத்துக்களை, உங்களில் இருக்கக்கூடிய கலை வடிவங்களை நீங்கள் உருவாக்கி வைங்க. அவை தான் வந்து என்ன செய்ய போகுதுன்னா காலந்தோறும் நிற்க போகிறது. நீங்கள் உங்கள் எல்லாரையும் விடவும் உங்கள் எல்லாருக்குள்ள எல்லா மனிதர்களுள்ளேயும் எழுதுகிற ஆற்றல் இருக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளாயும் இந்த உலகத்தின் தலை சிறந்த ஒரு கதை இருக்கிறது. அது நிறைய ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்களிலிருந்து வயசான உம்முமாட்ட வரைக்கும் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு கதை இருக்கிறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த ஒரு பிரம்மாண்டமான கடையநல்லூர் பகுதியினுடைய அறியப்பட்ட மனிதர்களில் ஒருவராக சம்ஸ் இப்ராஹிம் இந்த நூலின் வழியாக வெளிப்படுகிறார். உங்கள 1000 பேரை தெரியாது, உங்கள 2000 பேரை தெரியாது, உங்கள 1,00,000 பேரை தெரியாது. ஆனால் நாகர்கோவிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கும் சென்னையிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கும் சம்ஸ் இப்ராஹிமே நாளையிலிருந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்களும் இந்த வரலாறுக்குள்ள தான் வாழ்றீங்க, உங்களுடைய வாழ்க்கை தான். ஆனால் ஒரு கலைஞன் அதை பார்க்கிறான், அவதானிக்கிறான். அந்த அவதானங்களை அவன் பார்ப்பதோடு விட்டு விடாமல் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கிறான். யார் கொண்டு போய் சேர்க்கிறானோ அவன் தான் செல்வந்தன், அவன் தான் கொண்டாடப்படுவான். அந்த செல்வந்தன் தான் கொண்டாடப்படுவான். பணம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வந்தன் கொண்டாடப்படுவதில்லை. நீங்கள் நல்லா யோசிப்பாரு, எந்த பணக்காரனை கூட்டாவது நம்ம பாராட்டு கூட்டம் நடத்துகிறோமா? அவர் பேங்கில் வந்து 5.5 லட்ச ரூபா வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம், அவருக்கு ஒரு பொன்னாடை போட்டு எப்போ செய்திருக்கீங்களா நீங்கள்? யாராவது இல்லை. ஆனால் ஒரு 10 சிறுகதை எழுதியிருக்காரு, இன்னைக்கு ஒரு அரங்கம், இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கும், அவரை பேசும். ஏன் அப்படின்னு சொன்னால் காலத்தை கடத்துகிறான். காலம் வேணும் நமக்கு, திரும்ப 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 காலம் தேவைப்படுது. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் வந்தார் என்று சொன்னால் இந்த நூல் அவர் ஆய்வுக்கு பயன்படும். அன்றைக்கு உங்களுடைய மொழி மாறி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும், பலவும் மாறி இருக்கும், நீங்கள் வேறு வேறு ரூபங்களிலே போயிருப்பீர்கள். ஆனால் எழுத்து அவைகள் தேடப்படும். அந்த தேடுதல்களோடு அவை கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான கதைகள். அதில் வந்து அந்த வசந்த கால கதைகளில் அவர் சில வார்த்தைகள் சொல்றார், எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. காதல் என்ற மூட நம்பிக்கையில் சிக்கி இருக்கும் பயல்களின் சுற்றுவட்ட பாதை இந்த தெருவை சுற்றியே இருக்கும் அப்படின்னு.
எனக்கு மூட நம்பிக்கைங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் காதல் என்பது நல்ல நம்பிக்கைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை அவருக்கு திரும்ப யாராவது என்ன சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது நல்ல நம்பிக்கை. தயவுசெய்து யாரும் அது விட வேண்டாம். மானிடர்களாக இருக்கிற பொழுது ஆண் மீது பெண்ணுக்கும் பெண் மீது ஆணுக்குமான ஈர்ப்பு என்பது இயற்கையான விஷயம் தான். அப்போ ஏன் அந்த தெருவை சுற்றி நடக்கிறாங்க அப்படின்னா, அந்த தெருவில் தான் 2 பெண்களுக்கான ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அப்போ இவங்க அதில் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, சப்ஸ். அதில் போகக்கூடியவங்க எல்லாம் சப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு இப்போ பாருங்க, இந்த சப்ஸை நம்ம கொண்டு போயிடலாம் நிறைய இடங்கள்ல. அப்போ இது போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது என்னன்னா, அதை சுற்றி வரக்கூடியவங்க, அந்த போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க எல்லாம் அதில் சில காதல்கள்லாம் பிரிஞ்சதுக்கான சில காரணங்கள் பாருங்களேன். முதலில் அஜீஸ் பைலின் காதல் அந்த பிள்ளையின் அண்ணன்காரன் அடியில் பிரிந்தது. அவன் ஏதோ ஒரு அடி அடிச்சிருக்கான், அதோடு அவனுக்கு லவ் முடிஞ்சு போச்சு. நடுத்தருவில் வைத்து நல்லம்மா கொடுத்த வசவு சாப்பாட்டில் மம்மதின் காதல் பிரிந்தது. அப்போ அவன் பெத்தா பேசுவான். எங்க ஊர்ல எல்லாம் சில பேர் அந்த பல விஷயங்கள் முறைஞ்ச பெத்துமா அந்த கதைகள்லாம் நான் சொன்னா நீங்க நமக்கு கூச்சமா இருக்கு. அதனால அவர்கள் சொல்லப்பட முடியவில்லை. இது இவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த பெத்துமாவுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு சபையோ அல்லது ஆளோ மொழியோ அல்லது உங்க மதமோ அல்லது கடவுளோ எதுவுமே கிடையாது. ஆட்டி போட்டி தெரிச்சிடும் அந்த வார்த்தைகள். அவ்வளவு ரசனையான வார்த்தைகளாக இருக்கும். உடனே நம்ம அதுக்கு மேல எல்லாம் எடுத்து சேரலாமா? இல்லை. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய அம்சங்கள் அப்படி நிறைய இருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயம் அவர் இந்த கதையிலே சொல்றாரு. நல்லம்மா வீட்டு வாசலில் வண்டியை விட்டேன், அந்த தெரு ரொம்பவும் மாறி இருந்தது. சைரா நல்லம்மா வீட்டை தவிர மற்றவர்கள் எல்லாம் அங்கு புதியவர்கள் போல் இருந்தார்கள். இருட்டில் கிடந்த வீடு மொத்தமும் கோடாலி தைலம் வாசனை. ஒரு காட்சி பாருங்க, அந்த இருட்டில் கிடந்த வீடு மொத்தமும் கோடாலி தைலம் வாசனை. இப்போ அந்த ஒரு வீட்டில் அன்னைக்கு சொல்றேன், நான் பார்த்துருக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு நடுத்தரமான வயசு வந்தவர் சொல்றாரு, என்னாச்சு போன மாசம் தானே ஒரு கோடாலி செப்பு கொடுத்து விட்டேன், கோடாலி தைலம். உங்க ஊர்ல கோடாலி, எங்க ஊர்ல கோடாலி செப்பு போன மாசம் தானே கொடுத்து, ஒரு பெரிய கோடாலி செப்பு கொடுத்து விட்டாமே அப்படின்னு. அப்ப இவரு சொல்றாரு, அது ஒன்றும் சொக்காரி தண்ணியில் ஊற்றி குடிக்கல செய்ய அப்படிங்காரு. அந்த அம்மா தலைவலிக்கு டெய்லி எடுத்து 2 ஊர் இப்படி உறிஞ்சிக்கும் போல இருக்கு. அப்புறம் இனி அடுத்தால எல்லாமே சகலத்துக்கும் எல்லாத்துக்கும் அது எப்படி இந்த கல்ச்சர்ல வந்துச்சு? அது இங்க அரேபியால இருந்து வரக்கூடிய சில பேர் அந்த கொடாலி ஆக்ஸ் பிராண்ட் ஆயில் வீட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னா அந்த வாசல் இருக்கக்கூடிய பெத்துமா அவனை சபிச்சே போடுவான். அப்போ இப்படி சின்ன விஷயங்கள் கிடக்குது நம்முடைய வாழ்க்கையில. ரொம்ப அழகா இருக்கும். மலையாள சினிமாக்கள்ல காட்டுவாங்க. அவன் நேரம் கொண்டு அச்சா வாப்பாவுக்கு அமிர்தாஞ்சந்தா கோடாலி ஆக்ஸ் பிராண்ட் ஆயில் காலில் தடவிட்டுறீங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த போன் வச்சிருப்பார், பழைய போன் வச்சிருப்பார். அந்த பழைய போன்ல சிம் கார்டு எடுத்து கலத்து ரெடியா வச்சிருப்பார். போன் கொண்டு வருவான், இந்த சிம் கார்டு அதில் போட்டு நம்ம போன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவான். வரக்கூடியவனும் அவனுக்கு சம்பந்தம் பேசி வச்சிருக்கு, கல்யாணத்துக்கு பேசி வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஐபோன் கொண்டு வரான். அப்போ அவருக்கு அந்த பையனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் சொல்லுவான், அண்ணன் எனக்கு அந்த போனை தாயா அப்படின்பா. உடனே இது வேற ஆளுக்கு அப்படின்னு சொன்னா தவப்புனார் சொல்லுவாரு, சிம் கார்டை கலத்தி ரெடியா இருக்கு, எனக்கே தர மாட்டாங்க, உனக்கே கிடையாது தருவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது வாழ்க்கையில். அப்போ இது ஒரு அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை மாதிரி இருக்கும். வாழ்வினுடைய யதார்த்தம், இந்த யதார்த்த அழகியல்களை எல்லாம் நாம் ரசிக்கவும் அவைகளை அவதானிக்கவும் கற்றுக்கொள்கிற பொழுது இது போன்ற நுண் பண்பாடுகள் நிறைந்த நிறைய கதைகள் சின்ன சின்னதாக ரொம்ப அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் அதுக்கு ஒரு முடிவோ அல்லது தொடக்கமோ அப்படி அல்ல. அப்போ அவர் சொல்லாரு, பச்சை புள்ள இருக்க வீடாட்டம் ராவெல்லாம் நான் அவரோட முழிச்சிட்டு இருப்பேன். ஒரு சின்ன வார்த்தை தான். பச்சை புள்ள இருக்கக்கூடிய வீடாட்டம் ராவெல்லாம் நான் அவரோட முழிச்சிட்டு இருப்பேன். ஒரு கழியாத ஒரு மனுஷன், அவர் சுகர்ல வயசாகி போய் ஒரு கால் எடுக்கப்பட்டு ஒரு சின்ன சித்திரம் அப்படி வீட்டில் இருக்கிறாரு. அந்த அம்மாட்ட போகக்கூடிய இடத்துல அவர் பழைய கதைகள் பேசிட்டு இருக்கும். அந்த அம்மா சொல்ல, பச்சை பிள்ளை இருக்கிற வீடாட்டம் ராவெல்லாம் நான் அவரோட முடிச்சிட்டு இருப்பேன். ஒரு வயசுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய முதுமை, ஒரு அந்திம காலம் எவ்வளவு நீங்க பாருங்க. அவங்க நம்ம குழந்தையா மாறிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குழந்தைத்தன்மைக்குள்ள இருந்து அது எவ்வளவு பெரிய வலி நிறைந்த ஒரு தன்மையாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பேத்தி ஏதாவது 3வது தெருல இருந்து சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. அது சில நேரங்களில் வரல அப்படின்னா முடியாது. ரொம்ப முதியோர்களுடைய காலம், முதியோருடைய உலகம். ஒரு வரிக்குள்ள இருந்து நீங்கள் முதியோர்களுடைய உலகங்களுக்குள் பிரவேசிக்க தொடங்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஒரு 2 வயசான ஆட்கள் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நீ வரும்போது எனக்கு ஒரு வடை வாங்கிட்டு வாடே, பருப்பு வடை வாங்கிட்டு வாடே அப்படிங்கார் ஒருத்தன்ட்ட. அப்ப நீர் முதலே சொல்ல வேண்டியதானவே அப்படின்னு இவன் கேட்கிறான். இல்ல எனக்கு மறந்துட்டேன், எனக்கு நேரத்துல இருந்து ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு பருப்பு வடை திங்கணும்னு. என்னாச்சு அப்படின்னு, என் மருமக என் பேரனுக்கு ஒரு பருப்பு வடை வாங்கி கொடுத்தா, நான் அதை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அவள்கிட்ட கேட்க முடியாது பத்தியா
அப்போ எங்க மனிதனுடைய உணர்வை பாருங்கள். நாம் எப்படியான வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். நீங்க நம்முடைய தத்துவம் என்னவாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கை நாம் எல்லாவற்றையும், எல்லா உயர்ந்த தத்துவங்களையும், எல்லா கொள்கைகளையும் வைத்துக்கொண்டு இந்த வாழ்வை சரியாக புரிந்து கொள்கிறோமா? இந்த வாழ்விலே இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களை நாம் புரிந்து கொள்கிறோமா? அவர்களுடைய உணர்வுகளை நாம் உள்வாங்குகிறோமா என்பதுதான் அந்த கதைகள் நமக்கு இட்டு சொல்லக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அவ்வாறான நிறைய பகுதிகளை இந்த நூல் நமக்கு விட்டு செல்கிறது. அவைகளிலே இருந்து நாம் ஒரு பயணத்தை துவங்கலாம், அல்லது அவைகளிலே இருந்து நாம் ஒரு பிரவேசத்தை நிகழ்த்த முடியும் என்பதுதான் இந்த நூலுடைய வலிமை. அதனால அந்த நூலை நீங்க வாசிங்க. இன்னும் சொல்ல போனா இலங்கையில அந்த முறை இருக்கிறது, கூட்டு வாசிப்பு. ஒரு 10-20 பேராக சேர்ந்து ஒரு நூலை கூடி வாசிப்பார். அப்படி ஒரு கூட்டு வாசிப்புக்கு உகந்த ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. என்னுடைய அன்பையும் வாழ்த்தை இந்த நேரத்தில் நான் அருமைக்குரிய எழுத்தாளர் சம்ஸ் இப்ராஹிம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்னும் எழுத வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், அறிவு என்பது மிக மோசமான ஒன்று. நான் சமீபத்திலே புரிந்து கொண்டது, அறிவு அராஜகம் நிறைந்தது. அதனால தயவு செய்து இப்போ அவர்கிட்ட இந்த எழுத்துல எல்லாம் ஒரு குழந்தைத்தன்மை கிடைக்கும், அழகான ஒரு குழந்தைத்தன்மை. அந்த குழந்தைத்தன்மையோடு எழுத முடியும். எங்க நமக்கு அறிவு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறதோ அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம், நம்முடைய அவதானங்கள்ல இருந்து மாறும். அப்போ இப்போ இந்த எழுத்துல அவர் பியூரா, அவருக்கு முழுக்க குழந்தைத்தன்மையோட, அவருக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த லிமிட்டும் இல்லை, அவர் அழகா அப்படியே எழுதிட்டு போறார். இங்கே அறிவு எட்டி பார்க்கிற பொழுது இந்த பாத்திரங்களுக்கு மேல் ஏறி நின்று ஒரு எழுத்தாளர் தன்னுடைய அராஜகத்தை துவங்குவார். அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் இன்னும் நிறைய எழுதிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய எழுத்துக்களுக்கு காத்திரமான காலம் உண்டு என்பதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நம் அனைவரும் மீதும் இறைவன் சாந்தி சமாதானம் உண்டு.